இன்னைக்கு என்ன கண்டென்ட்? இன்னைக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்க கண்டென்ட் வந்து 2023ல நம்ம பார்த்த பெஸ்ட் மூவிஸ். அது பெஸ்ட் மூவிஸ்ன்றது சொல்றதை விட நமக்கு ஓவராலா வந்து மொத்த பீப்புள்ஸையும் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் கவர் பண்ண ஒரு மூவி, ஒரு பிளாக் பஸ்டர். ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னது. அப்படிதான் இது என்ன ஒரு விஷயம்னா வந்து இது முழுக்க முழுக்க நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லிப்போம் ஒரு ரெண்டாவே போட்டிருக்கோம், அது ரெண்டாவே போயிடும். ஆமா, ஸ்டார்டிங் நான் ஆரம்பிக்கிறேன். பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2020 வாரிசு. ஏன் சொல்லக்கூடாதா? ஏன்னா நான் யோசிச்சேன். சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வாரிசுன்னு சொன்னோன்னே ஏன் சைலண்ட் ஆனீங்க? அது பெஸ்ட் மூவில வராதா? இல்ல நான் உங்களோட தனிப்பட்ட கருத்துங்க இல்லப்பா. இப்போ வந்து அது எப்படி சொல்றது, ஏன் நிறைய பேருக்கு அந்த படம் வந்துட்டு அந்த அப் டு லெவல் இல்லை அப்படி சொல்றாங்க? அதுதான் எனக்கு புரியல. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்கறேன். நீங்க ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸோட இதுல பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுங்க. ஏன்னா அது விஜய் படம். அந்த படம் அந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரெய்லர்ல ஒன்று ஹெலிகாப்டர் ஷாட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபைட்டோ ஒரு பைக் ஸ்டண்டோ அந்த மாதிரிலாம் காமிக்கல. அவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் சொல்லிட்டாங்க. அவங்க ட்ரெய்லர்ல என்ன வச்சாங்களோ அதுதான் படத்தை வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னா வந்து நிறைய வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி மூவின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு அந்த படம், எங்க அம்மாக்கு அந்த படம் நடிச்ச படம் விசுவாசம் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஓரளவுக்கு நல்லா ஹிட்டான படம்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அவங்க பெர்ஸ்பெக்டிவாவே எப்படி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு விஜய் படம்னாவே அதுல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கணும், ஃபைட்ஸ் இருக்கணும் அப்படி வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலி படம் வந்துட்டு வந்து தளபதி விஜய் வந்து பண்றாரு அப்படின்றத வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி படம் மொக்க அப்படி சொல்லிடுறாங்க. வாரிசு விசஸ் அந்த இன்னொரு மூவி துணிவுன்னு சொல்லலாம். அடுத்த ரெண்டாவது படம் துணிவு சொல்லிட்டேன் நீ. அவசரம் இல்லைங்கய்யா. இப்ப அது ரெண்டுமே ஒன்னா வந்ததுனால அது ஒன்னா நம்ம வந்து விமர்சிச்சா நல்லா இருக்கும். அடுத்த படத்துக்கு நம்ம அதுவும் வந்து அது கூடிய வந்த படம் தான் துணிவு. நம்ம எச்வினோத் சார் டைரக்ஷன்ல வந்து துணிவு. நீ பார்த்துன்னு வச்சுக்கோங்க. தலை படம்னாலே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு இது வச்சிருப்பாங்க எல்லாருமே படம் அப்படின்னு சொன்னா. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு அந்த வலிமை படம் வந்துட்டு அது ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த டைம்ல. அதுக்கு ரீசன் வந்து ஒரு நல்ல ஒரு படம் கொடுக்கணும். இல்ல நான் சொல்றேன் வலிமைக்கு நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் தான் என்ன சொல்றேங்கன்னா, வலிமை படம் நல்ல படம் இல்லை நான் அப்படி சொல்ல வரல. அந்த படம் வந்து அந்த டைம்ல ஓடல, அது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன ரீசன்னா, எப்பயுமே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது எடுத்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்தா மட்டும்தான் அந்த படம் வந்து நல்லா இருக்கு. அது ஒரு டைம் அவங்க டைம் டிலே விட்டாங்க, 1 year 2 year விட்டானாலே வந்து அந்த படம் நல்லா இருக்காது. ஆமா, வலிமை படம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். வலிமை வந்து உள்ள இருக்க கான்செப்ட்லாம் ஓகே, எல்லாமே வீடியோ ஓடுது, கேமரா இருக்குன்னு மறந்துடு. நான் கேட்கறேன் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். என்கிட்ட நீ பர்சனலா பேசும்போது இப்படி நீ பேசுறீங்க. இல்ல ஏன் நான் வந்து இல்ல துணிவுல ஸ்பெஷலா நம்ம ஒரு விஷயத்த சொல்ல மாட்டோம். அஜித்தோட அந்த கெட்டப் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரா ஒரு கூலான ஒரு கெட்டப், ஃபேவரட்டான ஒரு கெட்டப் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரீசெண்ட் ஏன்னா வேற லெவல்ல இருக்காங்க. இல்ல உண்மையில ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு அஜித்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அவர் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஃபேஷியல் அப்பியரன்ஸ்க்கும் வந்து அந்த ஒரு கெட்டப்புக்கும் அந்த ஒரு எப்படி சொல்றது, நார்மலா சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த படத்துல வந்துட்டு கொஞ்சம் கெட்டப்பை நல்லா மாத்திருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணதுனால வந்து சில பல பிரச்சனையும் நடந்துச்சு ஆக்சுவலா. என்னது? ஆமா, ஒருத்தர் வந்து ஆக்சுவலா இறந்துட்டாரு. அது வந்து துணிவுல நடந்துச்சு. ஆமா, இதை வந்து பாத்தீங்கன்னா படம் நம்ம இதை ரிவ்யூ போட்டு சொல்லியிருந்தா இது வந்து சுவாரஸ்யமா வந்து எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. இல்ல சுவாரஸ்யமானது ஒரு கஷ்டமான விஷயம். இது வந்து கவனிக்கிறாங்க. அது அப்புறம் அதை வந்து இப்பயே நம்ம பதிவுபடுத்தி வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம்னு இருக்கீங்க. இல்ல ஜெனரலாமே வந்துட்டு எனக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவேர்னஸ், ஆமா அவேர்னஸ் தான் சொல்லுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணலாம். பட் இப்போ படம் வந்து இப்போ அது எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போ நம்ம அதை சொல்லலாம். அது பாவம் தானே. இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ ஃபேன்ஸ் எதுவும் ஆகக்கூடாது, இது மாதிரி ஆகக்கூடாதுன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அந்த படத்துக்கு அப்புறமாட்டு மார்னிங் ஷோன்றது தமிழ்நாட்டில் மற்றும் பாண்டிச்சேரியில் வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து 3வது படம் வந்து ஜெயிலர். ஓகே, ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன உடனே உங்களுக்கு தோன்ற முதல் விஷயம், எனக்கு முதல்ல என்ன விஷயம் தோணுதுன்னா, அது வந்து நெல்சனோட டேரக்டர் நெல்சனோட ஒரு கம்பேக்கான படம். ஏன் அப்படின்னா வந்துட்டு உண்மையிலே சொல்லணும்னா எல்லாருமே நாட் ஓன்லி ரஜினி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு அந்த டேரக்டர் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவரை கொஞ்சம் வந்துட்டு அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜெயிலர்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம்?
எனக்கு வந்து நான் அப்போ வந்து எனக்கு மெயினாக எல்லாரோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்துட்டு உண்மையிலே சொல்லணும்னா வந்து தலைவர் ஆக்டிங் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்து அந்த ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 3 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்துட்டு ஒன்னா அந்த படத்துல இறக்கிருப்பாங்க. அதுதான் மெயினா சொல்லலாம். அந்த சீன்லாம் வேற லெவல்ல கிளைமேக்ஸ் இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அனிருத்தோட பிஜிஎம். அனிருத்தோட செம்ம அது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸே நான் போய் கேட்டுருப்பேன். அதுவும் அதுல வந்து வந்து அந்த ஒரு வீடியோலாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த பாட்டு அவங்க வந்து ஒரு செகண்ட் அந்த பொண்ணு அந்த ஒரு வீடியோ மட்டும் கிளிப்பா கட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க நான் ஒரு மாதிரி பண்ணுவேன். அவங்க கியூட்டா பண்ணுவாங்க. சிவராஜ்குமார் சாரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அதை சொல்றேன். அதான் அந்த சீன் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஒரு சீன், அந்த டிஷ்யூ பேப்பர் சீன் சொல்றேன். அதுதான் இந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸான சீன்னா அந்த சீன் தான். அந்த ஒரு செகண்ட் நான் யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்து அதே மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிலர் 2 கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அது இப்போ ரீசெண்டா நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ கோயிங் டு த நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து லியோ மோஸ்ட் ஹைப்டு மூவின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஹைப்டு ஒரு மார்வலோடவே ஒரு கம்பேர் பண்ண ஒரு மூவி. மார்வலோடன்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்க கூடாது, அவங்க நம்மளை அடிப்பாங்க. அப்புறம் அந்த வந்து விக்ரம் மூவியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா வந்து அது எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாரும். ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து அந்த செட் ஆஃப் படங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமால இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து எல்லாம் வந்து ரியாலிட்டில அவங்களால அதை கொடுக்க முடியாது. கிளைமேக்ஸ்ல வந்து ரோலெக்ஸ் வந்து விஜய் சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப எடிட் பண்ணி போடுறது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வளர்த்துட்டாரு. ஆமா. ஸோ அதனால இப்போ என்ன மாதிரி ஒரு படம் வந்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து இன்னும் நாங்கள் நினைச்ச அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க எப்படி நினைச்சிருக்காங்கன்னா கமல், சூர்யா, விக்ரம் இவங்க ஐ மீன் விஜய் 3 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ரேம்ல சண்டை போடுற மாதிரி இப்படிலாம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆமா, ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆமா, அதனால அவங்க மரியம் ஜார்ஜ் கேரக்டர் உள்ள வந்த உடனே இதாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்த ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா அந்த டைம்ல நம்ம FDFS பார்த்தோம். இதுல எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, படிக்கட்டுல எல்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க படத்தை. அந்த டைம்ல சீட்டுங்க அந்த தியேட்டரே ஃபுல் வேற மாதிரி கால கூட நோக்க முடியல, இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் புரியுதுன்றது ரெண்டாவது அந்த வைபுக்காக தான் அந்த FDFS ஃபுல்லா பேப்பர் பறந்துகிட்டே இருந்தது. படம் எல்லாம் அவங்க ஒரு புக் ரெக்கார்ட் நோட் மாதிரி எடுத்துன்னு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து காலேஜ் இப்ப கொடுக்க போற ரெக்கார்டா என்னன்னு பாஸ் அவுட்டோட ரெக்கார்டா என்னன்னு தெரியல. கிழிச்சு எல்லாம் அதுல போட்டுருந்துங்க ரெக்கார்ட். அந்த இந்த இதுல இருக்குல்ல கண்டெக்ஸ்ட் பேஜ் அதெல்லாம் இருந்தது. நான் எடுத்து பார்த்தேன். நானும் கிழிச்சு சும்மா போட்டு அதை நம்ம எடுத்து நாம கிழிச்சு தூக்கி போட்டு அது ஒரு நல்ல சரி. இப்ப இது அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரைம் ரிலேட்டடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள வந்து அப்படி ஒரு பெண்ணின் கன்னத்தில் குழி விழுந்ததுனால ஒருத்தன் வந்து சைக்கோவா மாறுறான். ஏன்? அது நான் தான் உன்கிட்ட கேட்கலாம். என்னன்னா அவன அதாவது அந்த சைக்கோவா ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போறாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கண்ணத்துல ஒரு குழி இருக்குன்னா இவன் எப்படி ஊர்ல இருக்க எல்லா பொண்ணையும் எப்படி கொள்ளலாம்? அது தப்பு தானே. குழி விழுந்த பொண்ணுங்களா நானே சொல்றேன்ப்பா சொல்றேன். சைக்கோ பொறுத்த வரைக்கும் அந்த இன்சிடென்ட்ல நடந்த விஷயத்த நல்லா ஆழமா அவங்க மண்டையில பதிஞ்சிடும். ஸோ அந்த இன்சிடென்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் தான் வந்து அவங்க சைக்கோபேத்தா வந்து தூண்டுறதுக்கு காரணமா இருக்கும். அப்போ வந்து அந்த நேரத்தில் அவங்க குழி இருக்குது அப்படின்றத பார்க்கக்குள்ள அவங்களுக்கு சைக்கோபேத் டோபமைன் வந்து நல்லா சுரந்து சைக்கோபேத் டோபமைன். ஆமா, நாங்க போடுவோம் நல்லா போடுறீங்க. அந்த டோபமைன் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு போறதுனால அங்க வந்து இல்ல இவ இது அந்த அவதான் அது அந்த கேரக்டர் தான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகி அந்த அவங்க ஒர்க் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி கொண்டுடுவாங்க. ஸோ அது அவ்வளோ என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணும்னா அந்த டைம்ல தமிழ் மூவிஸ்ல வந்ததுல வந்து அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ட்விஸ்ட் என்னன்னா சரத்பாபு சார் தான் வந்து இந்த சைக்கோ அப்படின்றது நான் பயந்துட்டேன். அது ஒரு சீன் அந்த ரெட் கலர் ஃபேம்ல வந்துட்டு அவர் அசோக் செல்வன் நிப்பார்ல அந்த சீன் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது வந்து நம்ம கேமரா வச்சு பயந்துட்டே தான் இருக்கேன். சரி, நீங்க வந்து கான்செப்ட் சொல்லுங்க. சொல்லணும்னா அசோக் செல்வன் நான் வந்து அவரோட படம் நான் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நாங்க தனியா ஒன்று நாங்க போடுறோம். அவரோட படம் ரிலேட்டட் சில கான்செப்ட்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ போர்த்தொழில் வந்து நல்ல ஒரு நைட் ஷோ பார்த்தோம் நம்ம. அது நம்ம நைட் ஷோ போய் அந்த கிரைம் படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம போர்த்தொழில் பார்த்தோம்ல அதுல வந்து அந்த சைக்கோபேத் வந்து அந்த கணத்துல கூடிய உள்ள எல்லாருமே கொல்றான். அவன் வந்து ஆனால் உண்மையில அவனோட ஒய்ஃப் எனக்கு கொல்ல தானே உயிரோட. எனக்கு
எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்ததால இந்த விஷயமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி சைக்கோபேத்தோட மூவிஸ்லாம் எப்படி நான் பார்ப்பேன்னா யாரா ஒரு பர்டிகுலர் அஃபெக்டட் பர்சன் வந்து யாரோ ஒருத்தனால அஃபெக்ட் ஆயிருப்பான் ஆனா அவன் உயிரோட போயிடுவான் அவனை மாதிரி இருக்கவங்களே கொண்டுட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலே அந்த பர்சன் அப்படி ஆனது காரணமானவங்க எல்லாரும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க நாங்க அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃப்க்கு ஒன்றும் ஆகாது அவன் ஒய்ஃப் போயிடுவான் அதுக்கப்புறம் ஒய்ஃப் மாதிரி இருக்க அவங்க ஒய்ஃப் ஆமா அவங்க ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஓவராலா அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவி எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது. இதுதான் பார்ட் 1. ஏன்னா 5 படம் சொல்லியாச்சு. பார்ட் 2ன்னு சொல்லிட்டு இன்னும் 5 படம். அந்த 2023ல பெஸ்ட். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.